حي على الفلاح. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. بسم الله الرحمن الرحيم. قال العلامة حجة الإسلام أبو جعفر الوراق الطحاوي بمصر رحمه الله: قال المصنف رحمه الله: وأن محمدا عبده المصطفى ونبيه المجتبى ورسوله المرتضى صلى الله عليه وسلم، وأنه خاتم الأنبياء وإمام الأتقياء وسيد المرسلين وحبيب رب العالمين صلى الله عليه وسلم، وكل دعوى النبوة بعده فغي وهوى، وهو المبعوث إلى عامة الجن وكافة الورى بالحق والهدى وبالنور والضياء، وأن القرآن كلام الله منه بدأ بلا كيفية قولا، وأنزله على رسوله وحيا، وصدقه المؤمنون على ذلك حقا، وأيقنوا أنه كلام الله تعالى بالحقيقة ليس بمخلوق ككلام البرية، فمن سمعه فزعم أنه كلام البشر فقد كفر، فمن سمعه فزعم أنه كلام البشر فقد كفر، وقد ذمه الله وأعابه وأوعده بسقر، حيث قال تعالى: سأصليه سقر. فلما أوعد الله بسقر لمن قال إن هذا إلا قول البشر، علمنا وأيقنا أنه قول خالق البشر ولا يشبه قول البشر، ومن وصف الله بمعنى من معاني البشر فقد كفر، فمن أبصر هذا اعتبر، وأن مثل قول الكفار انزجر، وعلم أنه بصفاته ليس كالبشر. சென்ற வாரம் அல்லாஹுடைய உதவியை கொண்டு அபு ஜாஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அகீதாவில் இருந்து அபு ஜாஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் விதியை பற்றி கூறுகின்ற செய்திகளை அல்ஹம்துலில்லாஹ் சென்ற வாரம் முடிந்த அளவு எம்மால் பார்த்தோம். அல்லாஹுடைய விதி அல்லாஹுவால் வானங்கள் பூமிகள் படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே தீர்மானிக்கப்பட்டது. அந்த விதிக்கென்று படித்தரங்கள் இருக்கிறது. அந்த படித்தரங்களை கொண்டு விதியை நிர்ணயிக்க முடியும், விதியை அறிந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அறிந்திருந்தான். அல்லாஹ் அதற்கு பிறகு அதை எழுதினான். அதற்கு பிறகு அல்லாஹ் நாடினான். அதற்கு பிறகு அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் படைத்ததில், அல்லாஹ் நாடியதில், அல்லாஹ் எழுதியதில், அல்லாஹுடைய இல்மில் யாரும் ஏன் எதற்கு என்ற கேள்வியை கேட்கக்கூடாது. இந்த உலகத்திலே ஒரு நிறுவனத்திலே வேலை செய்கிறீர்கள். அந்த நிறுவனத்துடைய முதலாளி உங்களை அழைத்து இந்த ஒரு மாதம் இந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டும், இதற்கு இவ்வளவு ஊதியம் என்று உங்களுக்கு கொடுத்தால், அந்த வேலைக்கு இப்படி நேரங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்திலே கூறினால், அவரிடத்திலே இந்த நேரத்திலே நான் ஏன் வேலை செய்ய வேண்டும், எனக்கு ஏன் இந்த வேலையை கொடுத்தீர்கள், எனக்கு ஏன் இவ்வளவு ஊதியம் கொடுக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்க மாட்டோம். இந்த உலகத்துடைய மனிதர்களிடத்திலே கேள்வி கேட்காத பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ற சராசரங்களை படைத்தவன், அரசாட்சிகளை கையில் வைத்திருப்பவன், நாடியவதை செய்பவன், நாடியதை தடுப்பவன், அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நாட்டத்தில் இந்த உலகத்தில் யாரும் கேள்வி கேட்பதற்கு தகுதியற்றவர்கள். அல்லாஹுவை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அல்லாஹ் தான் மனிதர்களிடத்திலே கேள்வி கேட்க தகுதியுடையவன். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு அடியாருக்கும் ஒரு கடுகளவும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். அபு ஜாஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அல்லாஹுவை பற்றி அறிவித்ததற்கு பிறகு, அல்லாஹ்வை குறித்து நம்பிக்கைகளை தெளிவுபடுத்தியதற்கு பிறகு, அல்லாஹுடைய இபாதத்தை எப்படி அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் செய்யக்கூடாது என்ற இந்த சட்டங்களை தெளிவுபடுத்தியதற்கு பிறகு, அல்லாஹுடைய சிஃபத்துகளை, அல்லாஹுடைய தன்மைகளை, பெயர்களை, பண்புகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டங்களையும் அகீதாவையும் எமக்கு தெளிவுபடுத்தியதற்கு பிறகு, அல்லாஹுடைய அகீதாவாகிய விதியை பற்றி
எப்படி ஒரு முஸ்லிம் ஒரு முஃமின் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அபு ஜஅஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லாஹ் எமக்கு விளக்கியதற்கு பிறகு, அல்லாஹ்வுடைய நம்பிக்கைக்கு பிறகு ஒரு முஸ்லிம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய மிக முக்கியமான நம்பிக்கையை பற்றி அபு ஜஅஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லாஹ் சுருக்கமாக பேச ஆரம்பிக்கிறார்கள். 41வது அகீதாவுடைய மத்தன், وأن محمدا عبده المصطفى ونبيه المجتبى ورسوله المرتضى. அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துஹுல் முஸ்தஃபா, அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிமை, வ நபியுல் முஜ்தபா, அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட நபி, வ ரசூலுல் முர்தபா, அல்லாஹுவால் பொருந்திக் கொள்ளப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ரசூல். அபு ஜஅஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லாஹ் இந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 தன்மைகளை சொல்லுகிறார்கள். இதுவெல்லாம் அப்துஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்கிறார்கள். வ நபியுஹு, அல்லாஹ்வுடைய நபி என்று சொல்கிறார்கள். வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய ரசூல். அல் முஸ்தபா, அல் முஜ்தபா, அல் முர்தபா, இந்த 3 ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதுதான் தேர்ந்தெடுத்தல். அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய அடியார், அல்லாஹுடைய நபி, அல்லாஹுடைய ரசூல், அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த 4 தன்மைகளை அபு ஜஅஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லாஹ் இந்த அகீதாவுடைய மத்தனில் அமைக்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய இறுதி தூதருக்கு தேர்ந்தெடுத்த பெயர் முஹம்மது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய இறுதி தூதருக்கு தேர்ந்தெடுத்த பெயர் என்ன? முஹம்மது அல்லது அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய புத்தகத்தில், இந்த குர்ஆன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய புத்தகமாகிய குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பெயரை பல இடங்களில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். நேரடியாக அழைப்பது அல்லாஹ்வுடைய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மற்ற நபிமார்களை அழைப்பது போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக பெயரிட்டு அழைக்க மாட்டார். அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை அது பறைசாற்றுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம், யா மூசா, யா ஜக்கரியா, யா ஈசா, யா நூஹ், யா இப்ராஹிம் என்று அனைத்து நபிமார்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களின் பெயர்களை இட்டுதான் அல்லாஹ் அழைப்பான். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைப்பான் யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹன் நபி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை அழைப்பார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை மக்களிடத்திலே உறுதிப்படுத்துவதற்காக, உண்மைப்படுத்துவதற்காக, அவர்களை பற்றிய செய்தியை மக்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது என்ற வார்த்தையை குர்ஆனிலே பயன்படுத்துகிறான். சூரத்துல் அஹ்ஸாபுடைய 40வது வசனம் அல்லாஹ் கூறுகிறான், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலல்லாஹ். முஹம்மத் உங்களில் எவருக்கும் தந்தை இல்லை, உங்களில் எவருக்கும் தந்தை கிடையாது. வலாக்கின் ரசூலல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் ஆவார்கள். சூரா முஹம்மதுடைய 2வது வசனம், வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வஆமனு பிமா நுஸ்ஸில அலா முஹம்மத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுடைய தன்மையை விளக்குகிறான். ஈமான் கொள்வார்கள், நல்ல அமல்களை செய்வார்கள், இந்த முஹம்மதுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்துல் ஃபத்ஹுடைய 29வது வசனத்திலே சொல்லுகிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் ஆவார்கள். வல்லதீன மஅஹு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸஹாபாக்களுடைய தன்மையை அல்லாஹ் கூற ஆரம்பிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 3 இடங்களிலும் முஹம்மது என்ற அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். குர்ஆனிலே ஒரே ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை அஹ்மத் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். சூரா ஸஃப்புடைய 6வது வசனம், சூரா ஸஃப்புடைய 6வது வசனம், வஇத் கால ஈஸா இப்னு மரியம், ஈஸா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மக்களுக்கு சொன்னார்கள், யா பனி இஸ்ராயீல், பனி இஸ்ரவேலர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ரசூல், முஸத்திகல் லிமா பைன யதைய மினத் தௌராத், எம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய தௌராத்தை, எமக்கு முன்னால் இருக்கக்கூடிய தௌராத்தை நான் உண்மைப்படுத்துகிறேன். வ முபஷ்ஷிரம் பி ரசூல், ஒரு ரசூலை குறித்து நற்செய்தியை சொல்லுகிறேன். யத்தி மின் பஅதி, எனக்கு பிறகு அவர் வருவார். இஸ்முஹு அஹ்மத், அவருடைய பெயர் அஹ்மத். முஹம்மத், அஹ்மத் இரண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வால் உறுதிப்படுத்தப்பட்ட பெயர். அல்லாஹ்வை பற்றிய தன்மைகளை அறிவது எப்படி ஒரு முஸ்லிமுக்கு கடமையோ,
அது போன்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மைகளை, அவர்களுடைய பண்புகளை, அவர்களுடைய வாழ்வை பற்றி அறிவது ஒரு முஸ்லிமுக்கு தலையாய கடமை. அதனால்தான் ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த 3 அடிப்படைகள் சலாசா உசூல் சலாசா என்ற புத்தகத்துடைய 3 உசூல்களை சொல்லுகிறார்கள். அல்-அஸ்லுல் அவ்வல் அல்லாஹ்வை அறிவது, இரண்டாவது அசுல் அடிப்படை அல்லாஹுடைய தூதரை அறிவது, மூன்றாவது அடிப்படை அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிவது. இதான் 3 அடிப்படைகள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நம்முடைய வகுப்பு. இந்த 3 அடிப்படைகளை பற்றி அறிவது ஒரு முஸ்லிமுடைய கடமை. ஏன் இதை பற்றி தான் கபரிலே கேள்வி கேட்கப்படும். உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய தூதரை பற்றி என்ன சொல்லுகிறாய், உன்னுடைய தீன் என்ன என்று. இந்த 3 கேள்விகளுக்கு பதில் சொல்வது நாவால் வேண்டுமானால் எளிதாக இருக்கலாம். ஆனால் கபூரில் பதில் சொல்வது என்பது யார் இந்த 3லும் சட்டங்களை அறிந்து கொண்டு உறுதிப்படுத்தினார்களோ அவர்களுக்குத்தான். அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அழைக்கிறான்? முஹம்மத் அஹ்மத். இரண்டாவது முதல் தன்மையாக சொன்னார்கள் அப்துஹுல் முஸ்தஃபா. அப்து என்றால் அடிமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய அடியார் என்று கூறுவதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறான்? முஹம்மது அல்லாஹுடைய ரசூல் தானே தவிர அல்லாஹுடைய தன்மைகளை பெற்றவர் அல்ல. அல்லாஹுடைய உலூஹியாவுடைய தன்மைகள் முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு கிடையாது. அல்லாஹுடைய ருபூபியாவுடைய தன்மைகள் முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு கிடையாது. அல்லாஹுடைய அஸ்மா வ சிஃபாத்துடைய பண்புகள், பெயர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு பொருந்தாது. இந்த 3 தன்மைகள், இந்த 3 தௌஹீதுடைய சட்டங்கள் இருந்து விலகி ஒரு சாதாரண அடிமைதான், ஒரு அடிமைதான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இதை சொல்ல வருகிறார்கள் என்றால், அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை அல்லாஹுடைய தூதரின் மீது நேசம் கொள்ளக்கூடிய சிலர், அல்லாஹுடைய தூதரை எங்களுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்கிறோம் என்று கூறக்கூடிய சிலர் அல்லாஹுடைய தூதரை அல்லாஹுடைய தரஜாவில் கொண்டு போய் சேர்த்தார்கள். அல்லாஹுடைய தன்மைகளையும் பெயர்களையும் அல்லாஹுடைய தூதருக்கும் பொருத்தி பார்த்தார்கள். அல்லாஹுடைய நூறிலிருந்து வந்தவர்கள் தான் அல்லாஹுடைய தூதர். அதனால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒன்றுதான் என்று சில கூட்டம் முஸ்லிம்களில் கூட இன்றளவும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மஅதல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாப்பானாக. அல்லாஹுவை, அல்லாஹுடைய தூதரை, அல்லாஹுவை எப்படி புகழ வேண்டுமோ அது போன்று அல்லாஹுடைய தூதரையும் புகழ இந்த மக்கள் ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதரையும் சொல்லுகின்றான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய அடிமைதான் நீங்கள். அல்லாஹும் கூறுகிறான், அல்லாஹுடைய அடியார்கள் தான் இந்த பூமியில் உள்ள எல்லோரும். யார் முதற்கொண்டு? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா மரியமுடைய 93வது வசனத்திலே சொல்லுகிறான், இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இல்லா ஆத்திர் ரஹ்மானி அப்தா. இந்த வானம் பூமிகளில் உள்ள எல்லா படைப்புகளும் ரஹ்மானிடத்திலே அடிமைகளாகத்தான் வருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய படைப்பில் மிக கண்ணியமாக்கிய மலக்குமார்கள், அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் அம்பியாவுடைய 26வது வசனம், அவர்கள் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட அடியார்கள் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் பெயரிட்டு அழைத்து அவர்களுக்கு இந்த அப்த் என்ற தன்மையை அல்லாஹ் செலுத்துகிறான். சூரத்துல் இஸ்ராவுடைய 3வது வசனம் நபி நூஹை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், கான அப்தன் ஷகூரா. அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியாராக அவர் இருந்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சூரா ஸாதுடைய 17வது வசனத்திலே சொல்லுகிறான், வத்குரு அப்தனா தாவூத், எம்முடைய அடிமையாகிய தாவூதை நினைவு கூறுங்கள் நபியே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிறான் சூரா ஸாதுடைய 30வது வசனம், நிஅமல் அப்த், நல்ல அடியார், நல்ல அடிமை அவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிறான், வத்குரு அப்தனா அய்யூப். ஸாதுடைய 41வது வசனம், வத்குரு அப்தனா அய்யூப், நபியே எம்முடைய அடிமையாகிய அடியாராகிய அய்யூபை பற்றி நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சூரா ஸுஹ்ருஃபுடைய 59வது வசனம், சூரத்து ஸுஹ்ருஃப் 59வது வசனம், இன் ஹுவ இல்லா அப்த், இவர் அடிமைதான், அடிமையை தவிர வேறில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். எல்லா நபிமார்களையும், எல்லா ரசூல்மார்களையும், எல்லா மலக்குகளையும், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அல்லாஹுவை தவிர அனைத்து படைப்புகளும், அல்லாஹுவை தவிர அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் அல்லாஹுடைய
அடிமைகள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். வ இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா பக்ராவுடைய 23வது வசனத்திலே சொல்லுகிறான், எம்முடைய அடிமை மீது, எம்முடைய அடியார் மீது இறக்கப்பட்ட இந்த குர்ஆனிலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஃபுர்கானுடைய வசனத்திலே சொல்லுகிறான், முதல் வசனத்திலே, தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்தி. சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறியக்கூடிய இந்த குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அடியார் மீது இறக்கி வைத்தானே, அவன் மிக மிக பாக்கியம் பொருந்தியவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதரை அப்த் என்று அல்லாஹ் கூறுகிறான். முஸ்லிம்களிலே சிலர் அல்லாஹுடைய தூதரை அப்த் என்று கூறினால் அல்லாஹுடைய தூதருடைய தன்மைக்கு அது இலக்கு என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹுடைய தூதரை மனிதர்கள் தான் அவர்கள் என்று கூறினால் அல்லாஹுடைய தூதருடைய தன்மைகளுக்கு இலக்கு என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹுடைய தூதரை எந்த தன்மையில் வர்ணிக்கின்றானோ அதே தன்மையில் மூமின்களும் வர்ணித்தால் அது இலக்கா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை சொல்லுகிறான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும். நபியே, நானும், நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்ற அடியார்கள் தான், மனிதர்களை போன்றவர்கள் தான் அல்லாஹுடைய தூதர், மனிதர்களில் இருந்து வந்தவர்கள் தான் என்று சொன்னால் சிலருடைய முகங்கள் எல்லாம் சுருங்கி விடுகிறது. அல்லாஹுடைய தூதருடைய தன்மையை அவர்கள் குறைப்பதாக எண்ணுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் எம்மை போன்ற மனிதர்கள் தான், ஆம், ஆனால் அல்லாஹுடைய தூதருடைய தரஜா எம்மை போன்றதல்ல, அல்லாஹுடைய தூதருடைய பண்புகள் எம்மை போன்றதல்ல, அல்லாஹுடைய தூதருடைய ஒழுக்கங்கள் எம்மை போன்றதல்ல, அல்லாஹுடைய தூதருடைய கொள்கை உறுதி எம்மை போன்றதல்ல. எதிலும் அல்லாஹுடைய தூதர் எமக்கு அல்லாஹுடைய தூதருடைய தன்மைகளில் பண்புகளில் ஒப்பாக மாட்டார்கள். ஆனால் அல்லாஹுடைய தூதர் எம்மை போன்று மனித இனத்திலிருந்து உள்ளவர்கள் தான். இதுதான் எம்மை போன்ற மனிதர்கள் என்பதற்கு அர்த்தம். ஆனால் அதை சொல்லுவதற்கு சிலருடைய முகங்கள் சுருங்கிக் கொள்கிறது, வெறுக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதருடைய தன்மையை குறைப்பதாக எண்ணுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதரை விட அல்லாஹுவை அறிந்தவர்கள், அல்லாஹுடைய தூதரை அல்லாஹை விட அறிந்தவர்கள் உண்டா? அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் அப்த் என்று சொல்லுகிறான், அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் மனித இனத்திலிருந்து படைக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறான். ஆனால் இந்த மனிதர்களில் சிலரோ, முஸ்லிம்களோ, அல்லாஹுடைய தூதர் மனிதனிடத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, அல்லாஹுடைய வெளிச்சத்தால் நூறால் படைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய அடிமை அல்ல, அல்லாஹுடைய தன்மைகளில் பண்புகளில் சிலவற்றை அல்லாஹுடைய தூதர் பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் மறைவான ஞானங்களை அறிந்தவர்கள். அல்லாஹுடைய தூதரிடத்திலே பிரார்த்தனை செய்யலாம், அல்லாஹுடைய தூதரிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்கலாம், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எமக்காக வாங்கி தருவார்கள் என்று அவர்களுடைய மரணத்திற்கு பிறகும் இன்றளவும் ஒரு சமூகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த சமூகம் குர்ஆனை விட்டு எவ்வளவு தூரமாக இருக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை நேர்வழிப்படுத்துவானாக. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட சமூகம் எல்லாம் உருவாகும் என்பதால் தான் சொன்னார்கள், லா துத்ரூனி கமா அத்ரத்தன் நஸாரா ஈஸா இப்னு மரியம். மரியமின் மகன் ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மக்கள் எப்படியெல்லாம் புகழ்ந்தார்களோ அது போன்று என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள். இன்னமா நஅபுது, நான் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமைதான். ஃபகூலு அபுதுல்லாஹி வ ரசூல். சுப்ஹானல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள், நான் அல்லாஹ்வுடைய அப்து, அல்லாஹ்வுடைய ரசூல். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ ஜஅஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் தன்மை என்ன? அப்து, அப்துஹு, அல்லாஹ்வுடைய அடிமை. அல் முஸ்தஃபா, அப்துஹுல் முஸ்தஃபா, அல் முஸ்தஃபா அல் முக்தார், தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று அர்த்தம். முக்தார், தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மினல் இஸ்திஃபா வ ஹுவல் இஃப்தியார், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சூரா சாதுடைய 45, 46, 47 இன்னைக்கு சொல்லக்கூடிய நிறைய பாடங்கள் சாதுடைய சூராவில் இருந்து எடுக்கப்பட்டவைதான். வذ்குரு இபாதனா இப்ராஹீம வ இஸ்ஹாக வ யாக்கூப். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை பற்றி அல்லாஹ் கூறிக்கொண்டு 47வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், வ இன்னஹும் இந்தனா லமினல் முஸ்தஃபைன். லமினல் முஸ்தஃபைன், முஸ்தஃபா ஜம்உ முஸ்தஃபைன், முஸ்தஃபைன் ஜம், முஸ்தஃபா முஃப்ரத் வாஹித். வ இன்னஹும் இந்தனா லமினல் முஸ்தஃபைனில் அக்யார், முஸ்தஃபைனல் அக்யார், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்கள். முஸ்தஃபா என்றால் என்ன? முக்தார், தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய அடிமை, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். வ நபியுஹு, அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய நபி. அல் முஜ்தபா, தேர்ந்தெடுக்கப்படுதல் அல்லது ஒப்புக்கொள்ளப்படுதல். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ ஜஅஃபர் அத்-தஹாவி மேலும் சில தன்மைகளை சொல்கிறார்கள் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில். வ ரசூலுல் முர்த்தபா,
அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட. மூன்றும் ஒன்றுதான். அல் முஜ்தபா, அல் முர்தபா எல்லாம் ஒரே வார்த்தையை சொல்லக்கூடியதுதான். வ ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய நபி. நபிக்கும் ரசூலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. சீக்கிரம் சீக்கிரம். வேதம் கொடுக்கப்பட்ட ரசூலா, வேதம் கொடுக்கப்படாட்டா நபி. வேற வேற இல்ல இல்ல இல்ல. அமல் ஃபர்கு பைன நபி வ ரசூல், நபிக்கும் ரசூலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உலமாக்களிடத்திலே பல கருத்துகள் இருக்கிறது. அந்த கருத்துக்களை எல்லாவற்றையும் பார்ப்போம். சில உலமாக்களுடைய கூட்டம் சொல்லுகிறது, லா ஃபர்க பைன நபி வ ரசூல், நபிக்கும் ரசூலுக்கும் எந்த வேற்றுமையும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஹஜ்ஜுடைய வசனத்தில் சொல்கிறான், வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலின் வலா நபியின். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எந்த ஒரு நபிக்கும் எந்த ஒரு ரசூலுக்கும். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய இரண்டு வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்தினால், குர்ஆனுடைய உசூல் பயன்படுத்தினால் அந்த இரண்டு வார்த்தையும் ஒரே அர்த்தத்தை தராது, இரண்டிற்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் உண்டு. அல்லாஹ் இங்கே ரசூலையும் நபியையும் ஒரே வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் ரசூலுக்கு வேறு அர்த்தம் இருக்கிறது, நபிக்கு வேறு அர்த்தம் இருக்கிறது. இன்னொரு உலமாக்களுடைய கூட்டம் சொல்கிறது, சட்டம் ஷரியத் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி இறக்கப்பட்டு அறிவிக்க கூட, அதாவது தப்லீகுக்கு அதை எடுத்து வைப்பதற்கு கட்டளை இல்லை என்றால் அவர் நபி. அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி கொடுக்கப்பட்டு அதை எடுத்து வைப்பதற்கு அறிவிப்பு சட்டம் கொடுக்கப்பட்டால், ஏவப்பட்டால் அவர் ரசூல். இது மஷ்ஹூரான ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து தான். எப்படி எப்படி நபி என்றால் வஹி இறங்கும், ஆனால் அதை அறிவிக்கக்கூடிய கட்டளை இருக்காது. ஆனால் ரசூல் என்றால் யார்? வஹி இறங்கும், ஆனால் அதை மக்களுக்கு அறிவிப்பார். இன்னொரு சமூகத்தோடு இன்னொரு உலமாக்களுடைய கூட்டம் சொல்லுகிறது, முன்னால் உள்ள நபிமார்களுடைய ஷரீஅத்தை பின்பற்றினால் அவர் நபி, புதிதான ஷரீஅத்து கொடுக்கப்பட்டால் அவர் ரசூல். முன்னால் நபிமார்களுடைய ஷரீஅத்தை பின்பற்றினால் அவர் நபி, புதிதாக ரிசாலத் கொடுக்கப்பட்டால். மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய கூட இருந்த நபியா ஹாரூன். ஹாரூன் யார்? ரசூல் கிடையாது, நபியே. மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய ஷரீஅத்தை பின்பற்றினார்கள். அப்போ நபி என்றால் புதிய சமூகத்து, பழைய சமூகத்துடைய ஷரீஅத்தை பின்பற்றுவர் நபி. புதிய சமூகத்துடைய புதிய ஷரீஅத்து கொடுக்கப்பட்டால் அவர் ரசூல். ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சிறந்த கருத்து இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்து, நபி என்றால் அவர்களால் மூமின்களுடைய சமூகத்திற்கு அனுப்பப்பட்டால் அவர் நபி, காஃபிர்களுடைய சமூகத்திற்கு அனுப்பப்பட்டால் அவர் ரசூல். மூமின்களுடைய சமூகம் அவர்களை ஏற்றுக்கொண்ட சமூகத்திற்கு அனுப்பப்பட்டால் அவர் யார்? நபி. ரசூல் என்றால் யார்? காஃபிர்களுக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யார்? ஏன் நபி? அந்த சமூகம் ஏற்றுக்கொண்டது. இந்த தன்மைகளை, இந்த அடையாளங்களை எல்லாம் பொருத்தி பார்க்கலாம். எல்லா நபிமார்களோடும் எல்லாவற்றும் பொருந்தும். பொதுவாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து, முன்னால் உள்ள சமூகத்தை பின்பற்றினால் அவர் நபி, புதிதாக ஷரீஅத் கொடுக்கப்பட்டால் அவர் ரசூல். முஹம்மது ரசூலுல்லாஹ் நபியா ரசூலா? ரசூலா நபியா? சூரா அஹ்ஸாபுடைய 40வது வசனம் பதில் சொல்லுகிறது, மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலல்லாஹ் வ காத்தமல் நபியீன். அல்லாஹ்வுடைய தூதர், ரசூல், நபி. இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை நபியாகவும் ரசூலாகவும் அல்லாஹ் அழைக்கிறான். இப்போ 41வது அக்கீதாவுடைய மத்தன் முடிவடைந்தது. 42வது, வ அன்னஹு காத்தமுல் அன்பியா வ இமாமுல் அத்கியா وسيد المرسلين وحبيب رب العالمين وأنه خاتم الأنبياء. நபிமார்களுடைய முத்திரை இறுதியானவர். وأنه خاتم الأنبياء وإمام الأتقياء. அத்கியா தக்வா, இறையச்சமுடையவர்களுடைய தலைவர். وسيد المرسلين, ரசூல்மார்களுடைய தலைவர். وحبيب رب العالمين, அல்லாஹ்வுடைய ரசூல்,
நேசத்திற்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய நேசர். وأنه خاتم الأنبياء. ما معنى خاتم؟ خاتم الأنبياء الذي لا يأتي بعده نبي. அவர்களுக்கு பிறகு நபி கிடையாது. ஹாத்தம் என்றால் ஃபிதாம் அஷை என்றால் அதை கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது, அதுதான் இறுதி. அதற்கு தான் ஹாத்தம் ஃபிதாம் என்று சொல்லப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை ஹாத்தமுன் நபியீன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சூரா அஹ்ஸாபுடைய 40வது வசனத்தில். மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலல்லாஹ் வ ஹாத்தமன் நபியீன். நபிமார்களுடைய இறுதி அவர், முத்திரை அவர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் நபிமார்களில் இறுதியானவர்? ஏன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு ரசூலை அல்லாஹ் அனுப்பவில்லை? அல்லாஹ் ரசூலை அனுப்ப வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் ரசூலை அனுப்ப வேண்டிய தேவையில்லை. ஏன்? இந்த மறுமை வரை வரக்கூடிய அனைத்து சமூகத்துடைய சட்டங்களும் ஷரீஅத்துகளும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வோடு கொடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது. அடுத்து மறுமைதான் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சென்று விட்டால், மரணமாகி விட்டால், அந்த ரிசாலத்தை யார் மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பார்கள்? ஒரு நபி வர வேண்டுமா? ஒரு ரசூல் வர வேண்டுமா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் உயிரோடு இருக்கும் பொழுதே சொல்லி சென்றார்கள், அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியா, அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியா. என்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மார்க்கத்தை கற்றறிந்த அறிஞர்கள் என்னுடைய வாரிசுகள். அவர்களுக்கு என்ன கடமை? எதை விட்டு செல்கிறேன்? இல்மை கொடுக்கிறேன் வராசத்தாக. அந்த இல்மை கொண்டு அவர்கள் மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் செய்த பணியை செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியை செய்பவர்கள் யார்? மறுமை வரை யார்? உலமாக்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உலமாக்களுடைய தொடர்பை அதிகப்படுத்துவானாக. யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு ஒரு நபி வருவார்கள் என்று வாதிடுவாரோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு ஒரு நபி ஒரு ரசூல் இருக்கிறார் என்று சொல்கிறாரோ, ஃபஹுவ காஃபிரும் பில்லாஹ். அவர் யார்? அல்லாஹ்வை மறுத்த தெளிவான காஃபிர். யாருடைய உள்ளத்தில் இதில் சந்தேகம் இருக்கிறதோ அவரும் காஃபிராக மாறுவார். அல்லாஹ் பாதுகாப்பார். யாருடைய உள்ளத்தில் இதில் சந்தேகம் இருக்கிறதோ அவரும் காஃபிராக மாறுவார். ஷிர்கை சந்தேகித்தால் அதுவும் ஷிர்கு தான். இப்படி ஒருவர் ஷிர்கு செய்கிறார், அதை பார்த்து அவர் ஷிர்க் என்று அதை கூறவில்லை என்றால் அதுவும் ஷிர்கு தான். லா இலாஹ இல்லல்லாஹ், அது பரவாயில்லை, அது அவருக்கும் அல்லாஹ்விற்கும் உடைய விடயம். அதை அல்லாஹ்விடத்திலே அவர் பேசி பார்த்துக் கொள்ளுவார். அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வுடைய அடியார்களிடத்திலே அழைப்பதெல்லாம் தவறு கிடையாது. அவரை எல்லாம் முஷ்ரிக் என்று ஷிர்க் வைப்பர் என்று சொல்லாதீர்கள் என்று சொன்னால் அவரும் முஷ்ரிக் தான். நவாக்கிது ஷஹாதா இன்ஷா அல்லாஹ் அடுத்த 22வது வகுப்பிலே நமக்கு தெரியும். அந்த நாளில் நடக்கக்கூடிய வகுப்பிலே ஈமானை முறிக்கக்கூடிய காரியங்களுடைய பட்டியலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு ஒரு நபி உண்டார்கள், நபி உள்ளது என்று யாராவது கூறினால் அவர் யார்? காஃபிர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிவித்தார்கள், வலா தகூமுஸ் ஸாஅ, மறுமை ஏற்படாது, ஹத்தா யுபஅஸ தஜ்ஜாலூன கذாபூன் கரீபம் மின் 30, 30க்கும் நெருக்கமான தஜ்ஜால்கள், கத்தாபின் பொய்யர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? குல்லுஹும் யஸ்அமு அன்னஹு ரசூலுல்லாஹ். அவர்கள் எல்லோரும் சொல்லுவார்கள் நாங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ரசூல் என்று. எத்தனை தோன்றுவார்கள்? 30க்கும் நெருக்கமானவர்கள். அதனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு நபி ரசூல் என்று யாரெல்லாம் இந்த பூமியிலே வாதிட்டார்களோ அவர்களை பின்பற்றியவர்களும் அவர்களும் முழுவதுமாக இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிய காஃபிர்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. குறிப்பாக மிகப்பெரிய ரசூல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு தன்னை ரசூல் என்று அறிமுகப்படுத்தியவன் அல் காதியானி அல் பாகிஸ்தானி, அல் காதியானி. இவன் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு தன்னை நபி என்று வாதிட்டான். இவர்களும் இவர்களை பின்பற்றக்கூடிய இந்த அஹ்மது குலாம் காதியானியை பின்பற்றக்கூடிய அந்த காதியானிகள் எல்லோரும் யார்தான்? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய அகீதாவின் படி, குர்ஆன் சுன்னாவின் படி அவர்கள் எல்லோரும் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு முழுவதுமாக வெளியேறிய காஃபிர்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நேர்வழியை தருவானாக. வ இமாமுல் அத்கியா, அல்லாஹ்வுடைய தூதர் இறையச்சமுடையவர்களுக்கு தலைவர். எல்லா இறையச்சமுடையவர்களும் யாரை பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதரை தான். வ சய்யிதுல் முர்சலின், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர். சய்யித் என்றால் என்ன? தலைவர், இமாம், தலைவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன சய்யிது வலதி ஆதம்,
ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் நான் தலைவன், அதில் எந்த பெருமையும் இல்லை. நான்காவது ஹபீப் ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய ஹபீப். அல்லாஹ்வுடைய ஹபீப், இதைவிட மேலான தன்மை அல்லாஹ்வுடைய ஹலீல். ஹலீல் இருந்துதான் இந்த ஹுப்பு வெளிப்படும், நட்பில் இருந்துதான் இந்த நேசம் வெளிப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஹலீலா ஹபீபா? ஹலீலா ஹபீபா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? ஹலீல். முஹம்மது ரசூலுல்லாஹ் யார்? ஹபீப். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்ராஹீமை அல்லாஹ் எப்படி ஹலீலாக தேர்ந்தெடுத்துக் கொண்டானோ அதுபோன்று என்னையும் அல்லாஹ் ஹலீலாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், இந்த பூமியில் ஒரு உச்ச தோழன ஹலீலாக ஒருவரை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் யாரை தேர்ந்தெடுத்திருப்பேன்? அபூபக்கரை தேர்ந்தெடுத்திருப்பேன். என்னை அல்லாஹ் ஹலீலாக தேர்ந்தெடுத்து விட்டான். அபூபக்கர் யார்? என்னுடைய சாஹிப், தோழர் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ஹலீல் வ ஹபீப். அல்லாஹ்வுடைய தூதர் ஹலீலுன் வ ஹபீபு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நேசர். 43வது வ குல்லு தஅவன் நுபுவத்தி பஅதஹு ஃபகையுன் வ ஹவா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு நபித்துவம் என்று வாதிடுகின்ற அனைத்தும் வழிகேடு, மனோஇச்சை. வழிகேடு, மனோஇச்சை தான். இப்போ நபி அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு நபி ரசூல் கிடையாது, அப்படிதானே? இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு வருகை தருவார்கள் இந்த பூமிக்கு, அப்படிதான் வருவார்கள். மூமின்கள் எல்லோரும் நம்பிக்கை கொள்கிறோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிச்சயமாக ஒரு நாள் வருவார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு ரசூல் நபி கிடையாது என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகத்தில் வரக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார்? நபியா ரசூலா? நபியா ரசூலா? ஒரு புதிய ஷரியத்தை கொண்டு வருவார்களா? நபியாக வருவார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷரியத்தோடு வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷரியத்தை பின்பற்றக்கூடிய இந்த உம்மத்தில் ஒருவராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புவார். ஒரு புதிதான ஷரியத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வர மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய ஒரு தூதராக வருவார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய ஒரு தூதராக வருவார்கள். 44வது وهو المبعوث الى عامه الجن وكافه الورى بالحق والهدى وبالنور والضياء. அல்லாஹ்வுடைய தூதர் மனிதர்கள், ஜின்கள் என எல்லோருக்கும் பொதுவாக அனுப்பப்பட்ட நபி. எதை கொண்டு? சத்தியத்தை கொண்டு. எதை கொண்டு? நேர்வழியை கொண்டு. எதை கொண்டு? வெளிச்சத்தை கொண்டு. எதை கொண்டு? பேரொளியை கொண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியத்தை கொண்டு, நேர்வழியை கொண்டு, வெளிச்சத்தை கொண்டு, பேரொளியை கொண்டு அனுப்பப்பட்ட ரசூல், நபி ஆவார்கள். யாருக்கெல்லாம்? மனிதர்கள், ஜின்கள் என எல்லோருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா சபஉடைய 28வது வசனத்திலே சொல்லுகிறான், வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா. நபியே, எல்லா மக்களுக்கும் உம்மை எச்சரிக்கை செய்யக்கூடிய நபியாகவும் ரசூலாகவும் அனுப்பி இருக்கிறோம். அதை ரசூலாகவும் நபியாகவும் தவிர அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உம்மை அனுப்பவில்லை. சூரா அராஃபுடைய 158வது வசனம், குல் யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ. நபியே சொல்லுங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூல் நானாவேன் என்பதை. நபியே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய வருகைக்கு பிறகு என்னை பற்றி செவியேற்ற எந்த ஒரு என்னுடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய யஹூதியாக நஸ்ரானியாக யாராக இருந்தாலும் ثم يموت ولم يؤمن بالذي ارسلت به, நான் அனுப்பப்பட்டதை கொண்டு ஈமான் கொள்ளாமல் மரணமானால் இல்லா கான மின் அஸ்ஹாபின் நார், அவர் நரகவாதியாகத்தான் இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொரு நபிமார்களும் அவரவர்களின் சமூகத்திற்காக அனுப்பப்பட்டவர்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள், நஸ்ரானிகள், மஜூசிகள் என உலகத்திலே எத்துணை சமூகம் இருக்கிறதோ, எத்துணை நபிமார்களுடைய சமூகம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ, அகில உலகத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபியாக, ரசூலாக அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ்வுடைய தூதரை குறித்த இந்த நம்பிக்கை 3 அடிப்படைகள் மீது கொள்ள வேண்டும். முதல் அடிப்படை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர், இந்த மேலே குறிப்பிடப்பட்ட அனைத்து வசனங்களுடைய சுருக்கம்,
அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அப்து, அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி நபிமார்களுடைய இறுதியானவர். லா நபிய பஅதஹு, அவர்களுக்கு பிறகு நபி கிடையாது. மூன்றாவது, மனிதர்கள் ஜின்கள் என எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபி ரசூல் ஆவார்கள். மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் என்பது நமக்கு தெரியும். ஜின்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் ரசூலா நபியா, அல்லது வேறு ஜின்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா ரசூலா, அல்லது அவர்களுக்கு என்று தனி ரசூல் நபி அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே கொடுக்கப்பட்டதா? சூரா அஹ்காஃபுடைய 29, 30, 31, 32 ஜின்கள் நபிமார்களை சந்தித்ததை, நபியை அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்ததை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியே சொல்லுகிறான். வஇத் ஸரஃப்னா இலைக நஃபரம் மினல் ஜின், ஜின்களுடைய ஒரு கூட்டம் நபியை உம்மை சந்திக்க அல்லாஹ் வைத்தான். எதற்காக? யஸ்தமிஊனல் குர்ஆன், குர்ஆனை உம்மிடமிருந்து அவர்கள் செவியேற்பதற்காக. ஃபலம்மா ஹதருஹு, அந்த ஜின்களுடைய கூட்டம் உம்மை சந்தித்த பொழுது அவர்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள், காலு அன்சிது, முஹம்மது ரசூலுல்லாஹ் குர்ஆனை ஓதுகிறார்கள், கொஞ்சம் மௌனம் காருங்கள். ஃபலம்மா குதிய, அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை ஓதி முடித்ததற்கு பிறகு வல்லவு இலா கௌமிஹிம் முன்திரீன், தம்முடைய சமூகத்திற்கு அந்த ஜின்களுடைய கூட்டம் எல்லாம் எச்சரிக்கை செய்வதற்காக சென்றது. காலு யா கௌமனா, எங்களுடைய கூட்டமே, இன்னா சமிஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூஸா, மூஸாவிற்கு பிறகு ஒரு கிதாப், ஒரு புத்தகம் இந்த சமூகத்திற்கு இறக்கப்பட்டிருக்கிறது. முஸத்திகல் லிமா பைன யதைஹி, நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய வேதங்களை அது உண்மைப்படுத்துகிறது. யஹ்தி இலல் ஹக், நேர்வழியின் பக்கம் எம்மை வழிகாட்டுகிறது. வ இலா தரீகின் முஸ்தகீம், நேரான பாதையில் எம்மை அழைத்துச் செல்கிறது. யா கௌமனா அஜீபு தாஇ அல்லாஹ், சொன்னது அந்த ஜின்களுடைய கூட்டம், எங்களுடைய சமூகமே, இந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூல் தாஇ, அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுங்கள். யார் அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுத்து ஈமான் கொண்டார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், அவர்களை வேதனையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். யார் அந்த தாயிக்கு பதிலளிக்கவில்லையோ அவர்களை இந்த பூமியில் அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாப்பவர் யாரும் இருக்க முடியாது. அவர் தெளிவான வழிகேட்டிலே உள்ளார். இப்ப யார் ஜின்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூல்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள், ஜின்கள், யகூதிகள், நஸ்ரானிகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினத்திற்கும் அனுப்பப்பட்ட ரசூல் நபி. இப்ப இதுவரையோடு அபு ஜஅஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி புரிய வேண்டும் என்ற தன்மையை சுருக்கமாக கூறிவிட்டு அடுத்த ஒரு புரிதலை கொண்டு வருகிறார்கள். வஅன்னல் குர்ஆன கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய புத்தகமாகிய அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு. கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு. அன்னல் குர்ஆன கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய புத்தகமாகிய அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதை எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அதை கேட்டார்கள். இதுதான் வஹீயுடைய தரம். அல்லாஹ் பேசினான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து வைத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதை யாரெல்லாம் லவ்ஹுல் மஹ்ஃபூதுடைய ஏட்டிலிருந்து குர்ஆன் எடுக்கப்பட்டது என்று சொன்னார்களோ இவர்கள் எல்லோரும் அஹ்லுத் தலால், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய அகீதாவின் படி இவர்கள் எல்லோரும் வழிகட்டவர்கள். ஏன் ஏன் யார் இதை முன்வைத்தார்கள்? அல்லாஹ் பேச மாட்டான் என்று கூறிய கூட்டம் தான் சொன்னது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய தன்மை அல்ல, அல்லாஹ் அதை எழுதி வைத்திருந்தான், எழுத கட்டளையிட்டான், அதிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் குர்ஆன் என்று. யார்? முஅ்தஸிலா, ஜஹ்மியா, இந்த கூட்டம் எல்லாம் என்ன சொன்னது? குர்ஆன் படைக்கப்பட்டது, அல் மக்லூக், அது ஒரு படைக்கப்பட்டது, அது அல்லாஹ்வுடைய பேச்சு அல்ல, அல்லாஹ்வுடைய தன்மை அல்ல, அல்லாஹ் பேச மாட்டான், அல்லாஹ்விற்கு அந்த தன்மை கிடையாது, குர்ஆன் படைக்கப்பட்ட ஒன்று என்று கூறியது. இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய பெரும்பான்மையான உலமாக்கள் இதற்காக எத்தனையோ பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள். இந்த ஒரு சின்ன அகீதாவுக்காக எத்தனையோ பேர் தங்கள் வாழ்நாளில் முழு வாழ்நாளையும் சிறைச்சாலையில் கழித்திருக்கிறார்கள். முஹம்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஒரு அகீதாவிற்காகவே கிட்டத்தட்ட 28 மாதங்கள் சிறைச்சாலையில் இருந்தவர்கள். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்
யார் இந்த உலகத்தில் அவர்கள் நேசிக்காதவர்கள் இருக்க முடியும்? தெருக்களில் சங்கிலிகளோடு இழுத்து வரப்பட்டார்கள். ஒரு ஆலிம், ஒரு உலமா, லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன்? அல்லாஹ்வுடைய பேச்சு அது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக கேட்டார்கள். எழுதப்பட்டதா? கிடையாது. குர்ஆன் லவ்ஹுல் மஹ்ஃபூதில் எழுதப்பட்டது கிடையாது. குர்ஆன் அல்லாஹ் நாடுவான், அல்லாஹ் பேசுவான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள், அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து வைப்பார்கள். அவ்வளவுதான். என்ன அக்கீதா? அல்லாஹ் நாடுவான், அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் நாடிய பொழுது அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ்விடத்திலிருந்து எப்படி அல்லாஹ் பேசுவான், எப்படி ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் எடுத்து வைப்பான், எப்படி ஜிப்ரீல் புரிவார்கள், இதுவெல்லாம் நமக்கு தெரியாது. இதுவெல்லாம் நமக்கு தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதை எடுத்து வருவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மக்களுக்கு எடுத்து வைப்பார்கள். யார்? அல்லாஹ் பேச மாட்டான். குர்ஆனும் படைக்கப்பட்டதுதான். குர்ஆன் லவ்ஹுல் மஹ்ஃபூதில் அல்லது ஏட்டில் அல்லாஹ் படைக்கப்பட்டு ஜிப்ரீலுக்கு கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை மக்களுக்கு எடுத்து வைத்தார்கள் என்று சொன்னார்களோ, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்து, இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிய காஃபிர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அகீதாவை சீர்படுத்துவானாக. அகீதாவை சீர்படுத்துவானாக. ஏன்? அல்லாஹ்வுடைய ஒரு தன்மையை மறுத்தவன் யார்? காஃபிர். அல்லாஹ் தனக்கு கூறாத தன்மையை அல்லாஹ்விற்கு ஒப்படைத்தவன் யார்? காஃபிர். குர்ஆன் கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ் நாடிய பொழுது அல்லாஹ் பேசியது. 46வது முந்து பதஅ பிலா கைஃபியத்தின் கௌலா, அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக ஆரம்பிக்கப்பட்டது வஹி. பிலா கைஃபியா, ஆனால் எப்படி என்று நமக்கு தெரியாது. எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிற்கு சேர்க்கப்பட்டது என்று நமக்கு தெரியாது. வ அன்ஸலஹு அலா ரசூலிஹி வஹ்யா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நபிக்கு வஹியாக இதை கொண்டு வந்து சேர்த்தான். அல்லாஹ்வுடைய தூதர் அதை மக்களுக்கு எடுத்து வைத்தார்கள். லௌஹில் இருந்தோ அல்லது ஏதோ ஒரு ஏட்டிலிருந்தோ புத்தகத்திலிருந்தோ குர்ஆன் கொடுக்கப்பட்டது என்று சொல்பவர்கள் எல்லாம் வழிகேடர்கள். அல்லாஹ் அவர்களை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடிய பொழுது பேசினான். நாடிய பொழுது பேசியதை ஜிப்ரீல் அவர்களுக்கு அல்லாஹ் எடுத்து வைத்தான். அது எப்படி என்றெல்லாம் நமக்கு தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹியாக அதை கொண்டு வந்தார்கள். லவ்ஹுல் மஹ்ஃபூதுடைய ஏட்டிலிருந்து குர்ஆன் எடுக்கப்படவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேச்சுதான் குர்ஆன் என்பதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய அகீதா. 47வது அதை சொல்லுகிறார்கள். வஸத்தகஹுல் முஃமினூன அலா ذلك ஹக்கா, மூமின்கள் எல்லோரும் இதை சத்தியம் என்று உண்மைப்படுத்துகிறார்கள். மூமின்கள் எல்லோரும் இது அல்லாஹ்வுடைய கலாம் தான் என்று உண்மைப்படுத்துகிறார்கள். ஏன்? எதற்காக இவர்கள் இப்படி வாதம் வைத்தார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து தக்வீருடைய 19-20வது வசனத்திலே சொல்லுகிறான், இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், இது கண்ணியம் பொருந்திய ஒரு ரசூலுடைய, இங்கே ரசூல் என்று அல்லாஹ் கூறுவது ஜிப்ரீல், ஜிப்ரீலுடைய வார்த்தை. இப்போ அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தன்மையை பிறருக்கு கொடுப்பானாம். அல்லாஹ் படைத்ததை தான் பிறருக்கு ஒப்படைப்பான். அதனால் அல்லாஹ் தன்னுடைய தன்மையை கொடுக்க மாட்டான். தன்மை அல்லாஹ் கொடுப்பதாக இருந்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இப்படி சொல்லி இருப்பானா? இது ஒரு ரசூலிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்று, ஜிப்ரீல் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை என்று குர்ஆனில் வஹீயை அல்லாஹ் சொல்லுவானா? யாருடைய பேச்சு? என்ன அல்லாஹ் சொல்ல வருகிறான்? ஜிப்ரீலுக்கு கொடுத்தவன் யார்? அல்லாஹ். இந்த தன்மை அல்லாஹ், இந்த தொடர் அல்லாஹ்வை சென்றடைகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவித்தான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசினார். இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், சூரா ஹாக்காவுடைய 40-41. அங்கே அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் வமா ஹுவ பிகவுலி ஷாஇர், இது கவிஞருடைய வார்த்தை அல்ல, ஒரு கண்ணியமிக்க ஒரு தூதருடைய வார்த்தை. இங்கே தூதர் என்று அல்லாஹ் சொல்லுவது முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்போ இங்கே எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக சொன்னதா? என்ன அர்த்தம் வைக்கணும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சென்றடைகிறது, அதிலிருந்து அல்லாஹ்வை சென்றடையும். இப்போ வஹி அல்லாஹ்விடத்திலிருந்து வருபவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். 48வது வயகனு அன்னஹு கலாமுல்லாஹி தஆலா பில் ஹகீகா, உண்மையாகவே உள்ளபடியே எந்த சந்தேகமும் இல்லாமல் இது அல்லாஹ்வுடைய பேச்சுதான். அல்லாஹ்வுடைய பேச்சாகத்தான் வஹி இருந்தது. அல்லாஹ் எழுதியதாக, வஹி படைத்ததாக
வஹி கிடையாது. எப்படி கேட்பது ஒரு தன்மையோ அல்லாஹ்விற்கு, எப்படி பேசுவது ஒரு தன்மையோ அல்லாஹ்விற்கு, எப்படி ஆச்சரியப்படுவது அல்லாஹ்விற்கு ஒரு தன்மையோ, அது போன்று குர்ஆனும் அல்லாஹ்வுடைய கலாமுல்லாஹ் ஒரு தன்மைதான். எப்படி சொன்னார்கள்? ஆம், அல்லாஹ்வுடைய பேச்சுதான் குர்ஆன். முஅத்தஸிலாக்களுடைய வாதம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய பேச்சுதான் குர்ஆன், அல்லாஹ்வுடைய பேச்சுதான், அதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். பைத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய வீடு, யாருடைய வீடுதான்? அல்லாஹ்வுடைய வீடுதான். நாக்கத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஒட்டகம், யாருடைய ஒட்டகம் தான்? அல்லாஹ்வுடைய ஒட்டகம். யாரைத்தான் சென்றடைகிறது? யாரைத்தான் சேருகிறது? இப்ப அல்லாஹ்வுடைய படைப்பு என்றாலும் அல்லாஹ்வைத்தான் சேருகிறது. இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று முஅத்தஸிலாக்கள் சொன்னார்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய உலமாக்கள் சொன்னார்கள், இதாஃபத்துல் மஆனி அப்படி அல்ல. அல்லாஹ்வை சேர்ந்தடைவதில் இரண்டு விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ்வுடைய தன்மைகள், அது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் தன்னுடையதாக கூறுவது, அதை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் கூறுவது. பைத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய வீடு, அந்த பைத்திற்கு அல்லாஹ் கண்ணியம் செலுத்துவதற்காக அங்கே அல்லாஹ் தன்னுடைய வீடு என்று சொல்கிறான். நாக்கத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஒட்டகம், அல்லாஹ் அங்கே அந்த ஒட்டகத்திற்கு கண்ணியத்தை கொடுப்பதற்காக அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஒட்டகம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இது படைப்புகள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த படைப்புகளால் படைக்கப்பட்ட சில பொருட்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய என்று அல்லாஹ் சேர்த்தால் அது அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு கண்ணியமானது என்றுதான் அர்த்தம். குர்ஆன் அப்படி கிடையாது. குர்ஆன் அப்படி கிடையாது. குர்ஆன் அல்லாஹ்வோடு இருப்பவை, அது அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ் கேட்பது போன்று, அல்லாஹ் பேசுவது போன்று, அல்லாஹ் ஆச்சரியப்படுவது போன்று, அல்லாஹ் சிரிப்பது போன்று அல்லாஹ்வுடைய கலாம். இதை நீங்கள் இப்படி சொல்ல முடியாது என்று முஅத்தஸிலாக்களுக்கு யார் பதில் சொன்னார்கள்? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய உலமாக்கள் பதில் சொன்னார்கள். அஹ்மத் பின் ஹம்பல் இதற்காக பயங்கரமாக போராடினார். லா இலாஹ இல்லல்லாஹ் இமாம் அவர்கள் பயங்கரமாக போராடினார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நம்முடைய பாடமாகிய இமாம் அவர்களுடைய சுன்னாவின் அடிப்படை உசூல் சுன்னா, அதனுடைய பாடத்தில் இதனுடைய விவரம் நமக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய போராட்டத்தை பற்றி அப்போது பார்ப்போம். 49வது, லைஸ பிமக்லூகின் ககலாமில் பரியா, படைப்புகளுடைய பேச்சை போன்று அது புதிதாக படைக்கப்பட்டது கிடையாது. எப்படி படைப்புகள் பேச்சை பேசுகிறது, இது அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. புரிஞ்சுக்கணும், படைப்புகள் பேச்சை பேசுகிறது, வார்த்தைகளை சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை படைத்தவன் யார்? அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய வார்த்தைகளை படைக்கவில்லை. அதனாலதான் இதை கொண்டு வராங்க இங்க. அதனாலதான் என்ன கொண்டு வராங்க? படைப்புகளுடைய பேச்சை படைத்தவன் அல்லாஹ், படைப்புகளுடைய வார்த்தையை படைத்தவன் அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய வார்த்தைகளை படைக்கவில்லை. அது அல்லாஹ்வுடைய தன்மை. 50வது, فمن سمعه فزعم انه كلام البشر فقد كفر. யார் இதை செவிமடுப்பவர், குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு, இது மனிதனுடைய பேச்சுதான் என்று திட்டவட்டமாக எண்ணில் அவர் யார்? காஃபிராக மாறுவார். 51, யார் அப்படி கூறுகிறார்களோ அல்லாஹ்வுடைய பேச்சு அல்ல மனிதனின் பேச்சுதான் என்று அவர்களை அல்லாஹ் பழிக்கிறான். வகத் தம்மஹுல்லாஹ் வஆபஹு, அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்துகிறான். வஅதஹு பிஸக்கர், சக்கர் என்ற நரகத்திற்கு அல்லாஹ் அவர்களை வாக்களிக்கிறான். சஉஸ்லீஹி சக்கர், அவர்களை சக்கர் என்ற நரகத்தில் அல்லாஹ் செலுத்துவான். யாருக்காக இறக்கப்பட்ட வசனம் இது? சூரா முத்தஸிருடைய 26வது வசனம். அல் வலீத் இப்னுல் முகீரா யார்? அல் வலீத் இப்னுல் முகீரா யார்? மக்சூமி, குறைஷி குலத்தைச் சார்ந்தவர். யாருடைய தந்தை? ஹாலித் பின் வலீத். அல் வலீத் இப்னு அல் முகீரா, ஹாலித் பின் வலீத் அவருடைய தந்தை. இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய குர்ஆனை செவிமடுத்தார்கள். செவிமடுத்து சொன்னார்கள், இது அல்லாஹ், இது மனிதர் பேசக்கூடிய வார்த்தை அல்ல, இது ஒரு கவிஞரின் வார்த்தை அல்ல, இது சூரியக்காரன் வார்த்தை அல்ல, இது ஒரு அல்லாஹ்விடத்திலிருந்து வருவது போல்தான் இருக்கிறது என்று அல் வலீத் இப்னு முகீரா கூறியதை பார்த்தவுடன் குறைஷிகள் ஆச்சரியப்பட்டார்கள். அபூஜஹல் வந்தான், அல் வலீத் இப்னு முகீராவே, இப்படி நீ குறைஷிகளுக்கு அறிமுகப்படுத்தினால் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்வார்கள். நீ இந்த தூதரை பற்றி வேற ஏதாவது வார்த்தையில் அவர்களை விமர்சித்தே தீர வேண்டும். அவரை கவிஞர் என்று கூறு. வலீத் இப்னு முகீரா சொன்னார், என்னை விட கவிஞர் யார்? கவிஞர் யாரும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் கவிஞர் கிடையாது. அவரை சூனியக்காரர் என்று கூறு. அவர் சொல்லுவது சூனியம் போல அல்ல. அவரை பைத்தியக்காரர் என்று சொல்லு. ஒரு பைத்தியம் இப்படி எல்லாம் கூறாது. மஅதல்லாஹ்,
அப்படி என்றால் வேறு ஏதாவது சொல்லே ஆக வேண்டும். அந்த வலீத் இப்னு முகீரா சிந்திக்கிறார், என்ன சொல்லுவது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான். சூரத் முத்தத்தினுடைய 18 முதல் 26 வரை, இன்னஹு ஃபக்கர வ கத்தர், அவன் சிந்தித்தான், அவன் முடிவெடுக்க துணிந்தான். ஃபகுத்தில கைஃப கத்தர், எதிலே முடிவெடுத்தானோ அதில் அவன் நாசமாகட்டும். சும்ம குத்தில கைஃப கத்தர் சும்ம நதர், பிறகு பார்த்தான். சும்ம அபஸ வ பஸர், புறக்கணித்து திரும்பினான். சும்ம அத்பர வஸ்தக்பர், புறக்கணித்து சென்றான், பெருமை கொண்டான். சொன்னான், ஃபகால இன் ஹாதா இல்லா சிஹ்ரு யுத்தர், சிஹ்ரு யுத்தர். அபூஜஹல் இடத்திலே வந்து சொன்னார், இது சிஹ்ரு யுத்தர், இது ஒரு மயக்கக்கூடிய சூனியம் என்று சொல்லிவிடு. சூனியம் தான், அதிலும் எது மயக்கக்கூடிய சூனியம் என்று குர்ஆனுக்கு பெயர் வைத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், உஸ்லீஹி ஸக்கர், இவனை நரகத்திலே அல்லாஹ் செலுத்துவான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் என்பதை அபூஜஹல் புரிந்திருந்தான். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் என்பதை வலீத் இப்னு முகீரா புரிந்திருந்தார். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் என்பதை அஹ்னஸ், அபூ சுஃபியான் போன்றவர்கள் புரிந்திருந்தார்கள். குர்ஆனை இரவிலே இந்த மூவரும், அபூஜஹல், அபூ சுஃபியான், அல் அஹ்னஸ், இந்த மூவரும் தனித்தனியாக சபையில வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுவதை தினமும் செவிமடுப்பார்கள், வாக்கு கொடுப்பார்கள், நாளை திரும்பி வரக்கூடாது. மறுநாளும் அதே இடத்திலே 3 பேரும் நின்று கொண்டிருப்பார்கள் அறியாமல். வாக்கு கொடுப்பார்கள், மறுநாள் வரக்கூடாது, மூவரும் அதே இடத்திலே நின்று கொண்டிருப்பார்கள். அஹ்னஸ் சென்றார், இவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா தாரீഖுடைய வரலாற்றில் இல்லை. அஹ்னஸ் சென்றார் அபூ சுஃபியான் இடத்தில், என்ன சொல்லுகிறாய்? சிலது புரிகிறது, சிலது எனக்கு புரியவில்லை, ஆனால் கேட்பதற்கு விருப்பப்படுகிறேன். அபூஜஹல் இடத்தில் சென்றார், என்ன சொல்லுகிறாய் அபூஜஹலே? குர்ஆனை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஓதுகிறாரே. சொன்னார், ஆம், அவர் ஓதுகிறார், எம்மை சார்ந்தவர் தான், அவர் பனு ஹாஷிம் அப்து மனாஃப், நாம் மக்சூமுடைய குலத்தை சார்ந்தவர்கள். இருவருக்கும் இடையே போட்டி நடக்கிறது. நாமும் உதவி செய்கிறோம், அவர்களும் உதவி செய்கிறார்கள், பரவாயில்லை. நாமும் தர்மங்கள் கொடுக்கிறோம், அவர்களும் தர்மம் கொடுக்கிறார்கள், பரவாயில்லை. இருவரும் ஒரு ஓட்ட பந்தயத்திலே ஒரு கோட்டை அடைவதற்கு இருவர் ஓடுவது போன்று விரைந்து ஓடி வெற்றியை அடைய பார்க்கிறோம். ஆனால் அந்த பனு அப்து மனாஃபுடைய கோத்திரத்தார்கள் சொல்கிறார்கள், எங்களிடத்திலிருந்து நபி இருக்கிறார். நாம் எப்படி சொல்வது எங்களிடத்திலிருந்து நபி இருக்கிறார் என்று? அதனால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். அந்த குலப்பெருமை தான் அபூஜஹலை தடுத்ததை விட எது தடுக்கவில்லை? நேர்வழி அவரை தடுக்கவில்லை. அறிந்திருந்தான் குர்ஆன் கலாமுல்லா என்று. 52 ஃபலம்மா வஅத அல்லாஹு பிஸக்கர், யாருக்கு அல்லாஹ் சக்கர் என்ற நரகத்தை கொடுப்பான்? இன் ஹாதா இல்லா கௌலுல் பஷர், இது மனிதருடைய பேச்சன்றி வேறில்லை என்று சொல்பவர்களுக்கு. இதை நாங்கள் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். யாருடைய பேச்சுதான் இது? அல்லாஹ்வுடைய பேச்சுதான் இது என்பதை. வலா யுஷ்பிஹு கௌலுல் பஷர், இது மனிதர்களுடைய பேச்சுக்கு ஒப்பாகாது. வமன் வஸஃபல்லாஹு பிமஅனா மின் மஆனில் பஷர் ஃபகத் கஃபர், அல்லாஹ்வுடைய தன்மைகளில் பண்புகளில் அல்லாஹ்வை யாராவது மனிதர்களோடு வர்ணித்தால், ஒப்பிட்டால், அவர் அல்லாஹ்வை நிராகரித்து விடுவார். 55 ஃபமன் அபுஸர ஹாதா அதபர், யார் அதை புரிந்து கொண்டாரோ அவர் படிப்பினை பெறுவார். எப்படி அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் அவர்கள் புரிந்து கொண்டார்கள்? அல்லாஹ்வை பேச மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தன்மையை நீங்கள் மறுக்காதீர்கள். மனிதர்களுக்கு அந்த தன்மை இருப்பதால் மனிதர்களும் பார்ப்பார்கள், அல்லாஹ்வும் பார்ப்பான். இது இரண்டும் அல்லாஹ்விற்கும் மனிதர்களுக்கும் உள்ள தன்மை. அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு கொடுத்த தன்மை, அல்லாஹ்வும் பார்ப்பான், மனிதர்களும் பார்ப்பார்கள். அல்லாஹ்வும் கேட்பான், மனிதர்களும் கேட்பார்கள். அல்லாஹ்வும் பேசுவான், மனிதர்களும் பேசுவார்கள். ஆனால் அல்லாஹ் பேசுவது போன்று லைஸ கமிஸ்லிஹி ஷை வ ஹுவ ஸமீஉல் பஸீர், அவனை போன்று எதுவும் கிடையாது. அவன் கேட்பவன், அவன் பார்ப்பவன். 56 வ அம் மிஸ்லி கௌலுல் குஃபார் இன்ஸஜர், யார் இறை நிராகரிப்பவர்களுடைய கூற்றுக்கு ஒப்பாவதிலிருந்து விலகிக் கொண்டு வ அலிம அன்ன பிஸிஃபாத்திஹி லைஸ கல் பஷர், அல்லாஹ்வுடைய தன்மைகள் மனிதர்களுடைய தன்மைகளுக்கு ஒப்பானது கிடையாது என்பதை அறிந்து கொள்வார். இவர்கள் தான் நேர்வழி உடையவர்கள். அந்த காஃபிர்கள் சொல்லக்கூடிய அது போன்று குர்ஆன் மஹ்லூக் போன்று என்ற பேச்சிருந்தெல்லாம் விலகி, இது அல்லாஹ்வுடைய கலாம் தான், அல்லாஹ் பேசுவான், அல்லாஹ் பேசுவான், அல்லாஹ் பேசுவான், ஆனால் மனிதர்களுடைய பேச்சு போன்று அல்லாஹ்வுடைய பேச்சு கிடையாது என்று யார் நம்பிக்கை கொண்டார்களோ இவர்கள் தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்த நேர்வழியில் இருக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் அதிலே எம்மை உறுதிப்படுத்துவானாக. ஷேக் அபு ஜாஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லாஹ் இங்கே 2 அக்கீதாவை சொன்னார்கள். என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி புரிவது, குர்ஆனை எப்படி புரிவது. குர்ஆன் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பு, குர்ஆன் கிடையாது. இதை கொஞ்சம் மீண்டும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தினால் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அக்கீதாவை நமக்கு சீர்படுத்தும்.